ஹலோ ஹாப்பி பர்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இங்கே நான் தான் கிங் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் அந்த ஃப்ரைடே தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம். ஒரு காமெடி ஜானரில் எடுக்கப்பட்ட ஒரு படம். அதில் பார்த்தீங்கன்னா சந்தானம், தம்பிராமையா, விவேக் பிரசன்னா, பாலசரவணன், அதே மாதிரி மனோபாலா இவங்கெல்லாம் மெயின்லைட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த லொல்லு சபா அவர் கூட இருக்க அந்த கேங் எல்லாருமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு டிமான் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ டேரக்டர் தியாகராஜன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தோட கதை என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா, சந்தானம் அவருக்கு வந்து அப்பா அம்மானு யாருமே கிடையாது. அவர் வந்து அவரோட ஃப்ரெண்டோட கம்பெனியில் தான் வேலை பார்க்குறாரு. ஃப்ரெண்டு தான் அந்த கம்பெனிக்கு எம்டி. அது வந்து ஒரு மேட்ரிமோனி கம்பெனி. அவர் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஒரு 25 lakhs கடன் வாங்கி அவர் வந்து சொந்தமாக ஒரு அப்பார்ட்மெண்ட் ஒன்று வாங்குறாரு. ஸோ அவரோட ஃப்ரெண்டு திரும்ப திரும்ப இந்த கடனை கேட்டுட்டு இருக்காரு. சீக்கிரம் கொடுத்துட்றாங்கன்னா அதுக்கு சந்தானம் சொல்றாரு, டே நான் ஒரு நல்ல பணக்கார வீட்டு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி அவங்க கொடுக்குற டவுரியில் நான் உங்க கடனை அடைச்சிடறேன் அப்படின்னு சொல்றாரு சந்தானம். அவரும் தேடிட்டு இருக்காரு நல்ல பணக்கார பொண்ணா. ஸோ மனோபாலா வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண புரோக்கராக இருக்காரு. அவர் வந்து ஒரு ஜமீன் பொண்ணு ஒன்று இருக்கு, வாங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தானத்தை கூப்பிட்டு போறாரு. கூப்பிட்டு போய் அங்கே போய் பார்த்தீங்கன்னா அந்த ஜமீன் வந்து இன்னைக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஜமீன் கல்யாணம் பண்ணியிருக்காரு. ஜமீனா தம்பிராமையா பண்ணியிருக்காரு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவர் மொக்க ஜமீன், நிறைய கடன் வச்சிருக்க ஒரு ஜமீன் அப்படின்னு சொல்லிட்டு. கல்யாணத்துக்கு அப்புறம் அவரே நடுத்தரில் வந்துடுறாரு. தம்பிராமையா ஜமீனே பார்த்தீங்கன்னா எல்லா கடனையும் எடுத்துட்டு வீட்டு பேலஸ் எல்லாத்தையும் இழந்துட்டு கடைசியில் இதுக்கப்புறம் இவர் லைஃப்ல என்ன நடந்தது அப்படின்றது தான் அந்த படத்தோட மீதி கதை. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபன்னான ஒரு பிளாட் தான் அந்த படத்தோட கதை. மெயினாக அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சந்தான ஆக்டிங் யூஸ்வலான ஒரு ஆக்டிங் தான். ஆனால் வந்து ரொம்ப பெரிய அந்த அளவுக்கு அவர் அந்த காமெடி கவுண்டர்ஸ்லாம் அதிகமாக கொடுக்கல அந்த படத்தில். ரொம்ப நேச்சுரலாக நடிச்சிருந்தாரு. ஒரு சில இடங்கள் அந்த காமெடி அந்த ஹியூமர்லாம் அவர்கிட்ட நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. ரொம்ப நல்லா ஒரு நீட்டான ஒரு ஆக்டிங் தான் சந்தானம் கிட்ட இருந்து. அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாலயா அவங்க வந்து ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. ஒரு நார்மல் ரோல் தான், ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர். ரொம்ப நல்லா நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க படத்தில். அதே மாதிரி தம்பிராமையா அவர் தான் அந்த படத்தில் ஃபுல்லாக ஃபன்னு. நிறைய குடிச்சிட்டு அவர் அந்த ஒரு பார்ட்டியில் பண்ணுற ஃபன்னு. அதே மாதிரி வீட்டில் வந்து ஒரு மாமனார்னு இருந்து ஒரு மருமகன் அசிங்கப்படுத்தினாலும் நான் வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்ற ஒரு மாமனார். ஒரு ஃபன்னான ஒரு கேரக்டர். யூஸ்வலாக அவரோட பாடி லாங்குவேஜ் அவரோட ஹியூமரில் நல்லா நீட்டாக பண்ணியிருந்தார். நிறைய இடங்கள்ல அவரோட காமெடி சீன்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லையுமே சரி செகண்ட் ஹாஃப்லையுமே சரி தம்பிராமையாவோட காமெடி சீன்ஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதே மாதிரி பாலசரவணன் அவரோட காமெடி சீன்ஸுமே நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருந்தார். அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு அண்ணனா ஒரு ரோல் பண்ணுறாரு. நீட்டாக இருந்த அவரோட கேரக்டருமே படம் பூரா வர கேரக்டர் தான் வருது. ரொம்ப நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாரு. எஸ்பெஷலி அந்த மார்ச்சுரியில் வந்து ஒரு சீன் இருக்கும், அதெல்லாம் செம்ம ஃபன்னாக இருந்தது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விவேக் பிரசன்னா அவர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டியூல் ரோல் பண்ணியிருக்காரு. சூப்பராக இருந்தது அந்த கேரக்டரு. லைக் படம் பூரா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டாச்சுவாக நிற்கிற ஒரு கேரக்டர் தான். லைக் அது அந்த ஒரு போனமாக அப்படி இருக்க ஒரு கேரக்டர் தான். எனக்கு அவர் கேரக்டர் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் மட்டும்ன்ற ஒரு படத்தில் வந்து நாசர் இருப்பார் ஒரு கேரக்டர். அந்த படம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. அதில் வர ஒரு சில சீன்ஸ்லாம் அப்படியே இந்த படத்தில் வர மாதிரி இருந்தது. ப்ளஸ் அந்த நாசர் கேரக்டர் மாதிரி தான் இவரோட கேரக்டர் வந்து நல்லா நீட்டாக பண்ணியிருந்தார் அவரும். அதே மாதிரி முனிஷ்காந்த் அவர் இந்த படத்தில் வந்து ஒரு சின்ன ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு. ஒரு லோக்கல் ட்ராமான ஒரு ரோல். யூஸ்வலான அவரோட ஸ்டைல் ஆஃப் ஆக்டிங், அவரோட பாடி லாங்குவேஜ் எல்லாம் நீட்டாக வந்து அவரோட சீன்ஸுமே ஓரளவு படத்துக்கு ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் தான் அவரு. அதே மாதிரி கூல் சுரேஷ் அவர் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் சந்தானம் படம்னாலே ஏதோ ஒரு சீன் வந்து ஒட்டிப்பார் படத்தில். அந்த மாதிரி தான் அவரோட கேரக்டருமே நல்லா நீட்டாக பண்ணியிருந்தார். அதே மாதிரி மனோபாலா தான் படத்தோட ஸ்டார்டிங்கில் ஹைலைட். படத்தில் ஒரு 10 நிமிஷம் தான் வராது. பட் ஒரு சரியான ஒரு கேரக்டர், அந்த கதைக்கே ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர். ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி சாமிநாதன் அவரும் இந்த படத்தில் லொல்லு சபா சாமிநாதன் அவரோட ஆக்டிங் நல்லா இருந்தது. இந்த சந்தானம் படங்கனாலே அவருக்கு ஏதாவது ஒரு சீன் கொடுத்துருவாங்க, நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி லொல்லு சபா சேஷு, லொல்லு சபா மாறன் இவங்க எல்லாருமே சந்தானம் படம்னாலே கண்டிப்பாக இருப்பாங்க அந்த ஒரு கேங். அவங்க காம்பினேஷன் நல்லா இருக்கும். கண்டிப்பாக அவங்க காம்பினேஷன் நிறைய இடங்களில் ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஓரளவு காமெடி சீன்ஸ் எல்லாமே ஓரளவு நீட்டாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது இந்த படத்தில். அதே மாதிரி மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா டி இமான் அவரோட மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் அந்த ஃபர்ஸ்ட் சாங் ஒன்று குலுக்கு 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 நல்லா குலுக்குன்னு ஒரு சாங் இருக்கும். அந்த சாங் நல்லா இருந்து அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல ஒரு மெலோடி நம்பர் ஒன்று இருக்குது. ஸோ 2 பார்ட்டுமே படத்தில் வந்து ஓரளவு ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ஓரளவு நீட்டாகவே பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி ஓம் நாராயணனோட சினிமாட்டோகிராஃபி வந்து பார்த்தீங்கன்னா படத்துக்கு நல்லா இருந்து நிறைய இடங்கள்ல டிஏ ஒர்க்லாம் நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாரு. ஒரு சிம்பிளான ஒரு சினிமாட்டோகிராஃபி தான் நிறைய இடங்கள்ல. லைக் அதே மாதிரி அது வந்து பார்த்தீங்கன்னா எம் தியாகராஜனோட எடிட்டிங்கும் படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். ஒரு 2 மணி நேரம் 10 நிமிஷத்துக்குள்ள ரொம்ப கிறிஸ்பாக கட் பண்ணியிருந்தாரு. இந்த கதையில் அதுக்கு மேலே ஸ்டஃப் எதுவும் இல்லை. பட் நிறைய இடங்களில் கட்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. அதே மாதிரி டேரக்டர் ஆனந்த நாராயணன் அவரோட டேரக்ஷன் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு பழைய கதை, ரொம்ப ஒரு பழைய டைப் ஆஃப் ஒரு கதை தான் இந்த படம். பட் ஆனால் ஸ்க்ரீன் பிளே வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஓரளவு காமெடி வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாரு. சந்தான காமெடிஸ் ஓரளவு ஒர்க் அவுட் ஆயிருந்தது. பட் ஒரு சில இடங்கள்ல ரொம்ப நல்லா சிரிக்க வைக்கிற மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக படம் அப்படியே ஃப்ளாட் ஆயிடுச்சு. ரொம்ப டல்லாக கொண்டு போய் விட்டாங்க. ஒரு சில இடத்துல சிரிப்பு வரா மாதிரி இருக்கான வரமாட்டேங்குது. அந்த மாதிரியான காமெடி சீன்ஸ் தான் செகண்ட் ஹாஃப்ல இருந்தது. ரொம்ப வந்து செகண்ட் ஹாஃப்ல சுத்தமாக ஒர்க் அவுட் பண்ணல தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ வர தமிழ் படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஓரளவு எப்படியா தேத்தி கொண்டு வந்துடுறாங்க. செகண்ட் ஹாஃப் மட்டும் வர எல்லா படமுமே செகண்ட் ஹாஃப் வந்து சொதப்புறாங்க. அதே மாதிரி தான் இந்த படமும் கூட செகண்ட் ஹாஃப்ல அந்த அளவுக்கு படம் வந்து டேக் ஆஃப் ஆகல. பட் கதையை நோக்கி தான் படம் போச்சு. கதையை தவிர வெளியே போகல. பட் கதை ஒரு சின்ன கதை தான். பட் அதில் வந்து எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காமெடி எலிமெண்ட்ஸ் போட முடியுமோ அதை போட்டிருக்கணும். அவர் போடல. ஏன்னா இவ்வளோ காமெடின்னு சொல்லக்குள்ள
எவ்வளோ பெரிய கேஸ்டிங் தெரியுமா? எல்லாருமே வந்து நல்ல காமெடியன்ஸ் தான் படத்துக்குள்ள. அவங்க வச்சு நல்ல ஃப்ரெஷ்ஷான காமெடி சீன்ஸ் தான் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்கன்னா படம் செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்ததுன்னா இன்னும் வேற லெவல் படம்னே சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவு நல்லா ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி ஜாலியாக இருந்தது. செகண்ட் ஹாஃப்மே ஓரளவு ஒரு வேணா பார்க்கலாம் ஒரு ஃபேமிலியோட. பட் ஆனால் அந்தளவுக்கு சிரிப்பு வரலையோ அப்படின்றது தான் எனக்கு ஒரு இதுவாக இருந்தது. பட் இப்போ ரீசெண்டாக வர நிறைய கிரிஞ்சு படங்கள் தான் இந்த வருஷம் வந்துட்டு இருக்கு தமிழில். அந்த படங்கள்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த படமும் ஓரளவு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒரு ஆவரேஜான ஒரு படமாக தான் இருக்கு. பட் ஆனால் சந்தானம் அவர் வந்து லைனாக படங்கள் 3 மந்த்ஸ்க்கு ஒரு படங்கள் வந்து விட்டுட்டு இருக்காரு. லாஸ்ட்டாக ஒரு படம் பண்ணாரு கிக்குன்ற ஒரு படம். அந்த படம் பெருசாக சுத்தமாக போகலை. பட் அவரு லாஸ்ட்டாக பண்ண ஒரு 2 படத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த படம் எவ்வளோ பெட்டர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் ஆனால் இவ்வளோ பெரிய காமெடியன்ஸை வச்சுக்கிட்டு நிறையா காமெடி வந்து ஒர்க் அவுட் பண்ணாமல் ரொம்ப வந்து ஜஸ்ட் லைக் தட்னு கதையை கொண்டு போயிட்டாங்களோ செகண்ட் ஹாஃப்ல அப்படின்றது தான் எனக்கு வந்து தோணுச்சு. பட் டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல வந்து லாஜிக் வந்து இடிச்சுது. அது நம்ம இந்த மாதிரி கமர்ஷியல் படங்களை லாஜிக் பெருசாக பார்க்கக்கூடாது. பட் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெரரிஸ்டே பிடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி சில சீன்ஸ்லாம் வருது. அது வந்து ரொம்ப வந்து லைக் லாஜிக்கை ரொம்ப இடிக்கிற மாதிரி தான் இருந்தது. பட் கிளைமேக்ஸ் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிட்டாரு டேரக்டர். அது படத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய ப்ளஸ். அப்படியே இந்த மாதிரி கமர்ஷியல் காமெடி படங்கள்லாம் கிளைமேக்ஸ் அப்படியே வளன்னு எடுத்துட்டு போவாங்க. லைக் நீங்கள் சுந்தர்சி படங்கள் இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ கிளைமேக்ஸே ஒரு 20-25 மினிட்ஸ் போகும். பட் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளைமேக்ஸே ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே கிறிஸ்பாக முடிச்சிட்டாங்க. அது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவாக இருந்தது. ஓரளவு வந்து எல்லாருமே நம்ம நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த சம்மருக்கு ஒரு வீக்கெண்ட் அது மாதிரி ஃபேமிலியோட போய் உட்காந்து ஒரு 1 டைம் நல்லா நீட்டாக பார்க்கலாம் ஒரு கமர்ஷியல் படம் அப்படின்றத நான் சொல்லுவேன். பெருசாக அந்தளவுக்கு படத்தில் எங்கேயும் சிரிப்பு வராது. அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓரளவு கொஞ்சம் காமெடி சீன்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பட் ஆனால் பெருசாக எல்லாரையும் சிரிக்க வைக்கக்கூடிய படம்னு கேட்டிங்கன்னா அந்த படம் நான் இல்லைன்னு நான் சொல்லுவேன். இந்த படத்தினோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து ஒரு 6 கொடுப்பேன். அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு 1 டைம் டீசென்ட் வாட்ச். கண்டிப்பாக போய் தியேட்டரில் போய் 1 டைம் பார்க்கக்கூடிய படம் தான் அது. ஸோ பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோட லிங்க்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேற ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை.